வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் இலக்கணம், வினையெச்சம், பெயரெச்சம். ஸோ இந்த ரெண்டு டாபிக்மே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஸோ ரொம்ப தெளிவாக இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை முழுசாக நீங்கள் கவனிங்க. ஸோ நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு இந்த வீடியோஸை நீங்கள் முழுமையாக பார்க்குறீங்களோ, பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்ம நடத்தக்கூடிய டாபிக் எல்லாமே ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இங்கே நம்ம வினையெச்சம், பெயரெச்சம் இந்த டாபிக் நம்ம பார்க்க போறோம். இதுல பேசிக்கான ரூல்ஸ் ரொம்ப தெளிவா இங்க பார்த்துடலாம். அதுவே உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சும். ஓகேங்களா? ஸோ வினையெச்சம் இனி எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இது எங்க கவர் ஆகுது அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் நம்மளோட பேட்ச் ஷெட்யூல்ல மென்ஷன் பண்ணியிருந்தேன். 8th ஸ்டாண்டர்ட், அதாவது நியூ புக் இருக்குல்ல, ஸோ அதுல இயல் 3ல கவர் ஆகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாம 10th ஓல்டு புக்கு, ஓகே. ஸோ ஓல்டு தமிழ்லையும் இயல் 2ல கவர் ஆகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். இதில் ரெண்டுமே பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எயித்தில் இயல் 3 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களால் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் நல்லா ரூல்ஸ்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டு டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் ஒரு சில கொஸ்டின் நான் காமிக்கிறேன். அதுவே உங்களால் தெளிவாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஆப்ஷனில் உள்ள மற்ற ஆப்ஷனும் அது என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாமா? இப்போ 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற இந்த டாபிக் பார்க்கலாம். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் இயல் 3ல எச்சம் அப்படிங்கிற டாபிக் ஸ்டார்ட் ஆகும். இதுல பெயரெச்சத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க, வினையெச்சத்தை பத்தியும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ இங்க கொடுத்துருக்க இந்த வார்த்தையில நல்லா கவனிங்க. என்ன அப்படின்னா படித்தான், படித்த, படித்து. ஸோ இந்த மாதிரி சொற்களை கவனிச்சோம் அப்படின்னா படித்தான் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் முழுமை அடைஞ்சிருக்கு. ஓகே. ஸோ மீதி இந்த படித்த, படித்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்துட்டு முழுமை அடையலை, முற்று பெறலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ முற்று பெறலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி முற்று பெற்றுருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு வினை முற்று. நம்ம லாஸ்ட் டாபிக் கூட அதான் நம்ம பார்த்துருந்தோம். ஓகே. வினை முற்று அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ இதை தவிர்த்து மீதி ரெண்டு வார்த்தை இருக்குல்ல, என்ன படித்த, படித்து, இந்த மாதிரி ரெண்டு வார்த்தை இருக்குல்ல. இந்த மாதிரி படித்த, படித்து அப்படிங்கிற சொற்கள் வந்து முற்று பெறவில்லை. இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொற்கள். அப்போ இன்னொன்னு பக்கத்துல ஏதாவது ஒரு முற்று பெற மாதிரி ஒரு வார்த்தை போட்டா தான் இதுக்கு பொருள் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதனால இந்த எஞ்சி நிற்கும் சொற்கள்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், காமனா எச்சம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ எச்சம் அப்படின்னா மிஞ்சி நிற்கும் சொல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். இந்த எச்சம் அப்படிங்கிறதுல ரெண்டு வகை இருக்கு. பெயரெச்சம், வினையெச்சம் அப்படிங்கிற ரெண்டு வகை இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதுல ஒன்பது வேணா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெயரெச்சம். பெயரெச்சத்தை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த படித்த அப்படிங்கிறதுக்கு இங்க நம்ம பக்கத்துல இப்போ பெயரெச்சமான வார்த்தை என்ன அப்படிங்கறத கேட்டாங்கன்னா நம்மளோட கான்செப்ட் படி நீங்க ரொம்ப தெளிவா, நான் ரெண்டு ட்ரிக் நான் சொல்றேன். அந்த ரெண்டு ட்ரிக் மூலமா உங்களால தெளிவா எது பெயரெச்சம்ங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். முதல் ட்ரிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படித்த அப்படிங்கிற வார்த்தைக்கு பக்கத்துல ஒரு பெயர் சொல் போட்டா மட்டும்தான் இது ஒரு முழுமை பெறும், முற்று பெறும். ஓகேங்களா? இப்போ இங்க கவனிங்க, எக்ஸாம்பிள் கவனிச்சீங்கன்னா ரொம்ப கிளியரா புரிஞ்சிடும். படித்த அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தைக்கு பக்கத்துல மாணவன் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல் போட்டா மட்டும்தான் இது என்ன ஆகும், படித்த மாணவன் அப்படிங்கிற ஒரு முழுமை பெறும். அப்போ பெயரச்ச வார்த்தையும் வினையச்ச வார்த்தையும் எதை சார்ந்து இருக்குன்னா அது பக்கத்துல என்ன வார்த்தை போடுறோம், வினை வரக்கூடிய வினை சொல் போடுறோமா, ஆர் பெயரை குறிக்கூடிய பெயர் சொல் போடுறோமா, இதுதான் விஷயம். இப்ப அடுத்த பாருங்க, படித்த பள்ளி அப்படின்னு மென்ஷன் பண்றோம். அப்ப படித்த அப்படிங்கிறதுக்கு அப்புறம் பள்ளி அப்படிங்கிற ஒரு பெயர் சொல் போட்டா மட்டும்தான் இது முழுமை அடையுது. அப்போ இந்த மாதிரி படித்த, அதே போல வேற எழுதிய, இந்த மாதிரி நம்ம போட்டாலும் இதுக்கு பக்கத்துல என்ன வார்த்தை, பெயர் சொல்லான வார்த்தையை போட்டா மட்டும்தான் இந்த வார்த்தை முழுமை அடையுது. அப்போ இந்த வார்த்தையெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், பெயரச்ச வார்த்தைகள் அப்படி சொல்லலாம், பெயரச்சம் அப்படிங்கிற சொல்லலாம். புரிஞ்சா? இப்ப இது ஒரு குழு. அடுத்த ஒரு ட்ரிக் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. நீங்க பார்த்த செகண்ட்ல மேக்சிமம் 99% கரெக்டா கண்டுபிடிச்சோம். என்ன அப்படின்னா, பெயரச்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆ அப்படிங்கிறதுல தான் முடியும். இப்போ படித்த, எழுதிய, விளையாடிய இந்த மாதிரி இருக்கும். ஓகே. இந்த மாதிரி ஆ அப்படிங்கிறது முடிஞ்சாதான் பக்கத்துல வந்து ஒரு பெயர் சொல்ல நம்ம போடுவோம். ஓகே. இனி எந்த எக்ஸாம் வேணா எடுத்துக்கோங்க. இனி நம்ம பின்னாடி பார்க்கக்கூடிய எந்த எக்ஸாம் இருந்தாலும் நல்லாதான் உங்களால எது பெயரச்சம் அப்படிங்கிற கண்டுபிடிக்க முடியும். அப்ப முதல் ட்ரிக் நான் என்ன சொன்னேன்,
ஒரு வார்த்தை அது என்ன பெயரச்சமா வினையச்சமாங்கிறது எப்படி டிசைட் பண்ணுவோம்? பக்கத்துல பெயரச்ச வார்த்தை பெயர் சொல்லா அல்லது வினை சொல்லா இதை நம்ம போடுறோமா அப்படிங்கிறத பொறுத்து இந்த முன்னாடி வந்திருக்க வார்த்தை பெயரச்ச வார்த்தையா வினையச்ச வார்த்தையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். ஓகே, ஸோ அதுலதான் படித்த அப்படிங்கிறது பக்கத்துல மாணவன் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்ல போட்டா தான் இது முழுமையடையுது. அப்போ இந்த படித்த அப்படிங்கிறது பெயரச்ச வார்த்தை. அப்போ படித்த அப்படிங்கிற என் பக்கத்துல யாராவது ஒரு பெயர் வார்த்தை மட்டும் வந்தா தான் என்னால முழுமையடைய முடியும் அப்படின்னு சொல்றது. ஓகேவா, ரைட். இப்ப நீங்க இதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் இன்னைக்கு இதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்லாம் அழகா நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம். அப்ப பெயரை கொண்டு தானே முடிஞ்சிருக்கு. பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். ஓகேங்களா, 3 காலத்திலும் வரும். பெயரெச்சம் வந்து என்ன, 3 காலத்திலும் வரும். இப்போ பாடிய பாடல், பாடிய பாடல் அப்படின்னா முடிஞ்சு வச்சு, அப்ப இறந்த காலம். பாடுகின்ற பாடல், பாடுகின்ற அப்படின்னா இப்ப நிகழ்காலம் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா, அதுக்கடுத்து பாடும் பாடல், அப்ப எதிர்காலத்துல பாடுவான். இப்ப இந்த மாதிரி இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலத்தையும் காட்டும். எது, பெயரச்ச வார்த்தை. அப்ப பெயரச்சம் 3 காலங்களையும் காட்டும் அப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்ட்டையும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ ஈஸியா ஐடென்டிஃபை பண்ற மாதிரி என்ன ட்ரிக் சொல்லியிருக்கேன். ஆ அப்படிங்கிற ஒரு விகுதி பெற்று முடியும் அப்படிங்கிற நான் சொல்லியிருக்கேன். பெயரச்ச வார்த்தை ஆ. படித்த, எழுத, எழுதிய, ஓடிய, விளையாடிய, இந்த மாதிரி கான்செப்ட்ல வரக்கூடியது எல்லாமே பெயரச்ச வார்த்தை தான். ஓகே, இப்போ பெயரச்ச வார்த்தை பெயரச்சம்ங்கிற எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டா மெயினா 2 வகைப்படும். தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம். இது நம்ம வினை முற்றுலையும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அதே போலதான் இங்கேயும் வினை எச்சங்களையும் நம்ம பார்க்கிறோம், பெயரச்சங்களையும் நம்ம பார்க்கிறோம். எழுதிய கடிதம், இப்ப இது பெயரச்ச வார்த்தை எது, எழுதிய அப்படிங்கிறதா. இது எப்படி நம்ம பெயரச்சம் சொல்றோம், பக்கத்துல கடிதம் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்ல போட்டா தான் இது முழுமை அடையுது. அதனால எழுதிய அப்படிங்கிறது ஒரு பெயரச்சம் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா, இப்போ இது தெரிநிலை பெயரச்சமா ஆர் குறிப்பு பெயரச்சமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. ஏன்னா எழுதிய அப்படின்னா முடிஞ்சு வச்சு, அப்ப இதுல எழுதியிருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு செயலையும் சொல்லியிருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி வினையும் அதாவது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம். புரிஞ்சுங்களா, இந்த பாயிண்ட் தான் முக்கியமானது. இப்ப நீங்க தெரிநிலை பெயரச்சம் இந்த ஒரு பாயிண்ட நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுமாறு தெரியுமாறு உள்ள சொல் பெயரச்சம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இதுவே அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சு அப்படின்னா குறிப்பு பெயரச்சம், அதாவது காலத்தை வெளிப்படையா காட்டாது அப்படிங்கிற மாதிரி, அதோட பண்பை மட்டும் காட்டுற மாதிரி. ஓகே, இப்ப பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சிறிய கடிதம். ஸோ இந்த சிறிய கடிதம் அப்படிங்கிற எடுத்துட்டீங்கன்னா, சிறிய அப்படிங்கிறது ஒரு பெயரச்சம். ஏன்னா பக்கத்துல கடிதம் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்ல போட்டா மட்டும்தான் அது முழுமையடையும். அப்போ இது சிறிய அப்படிங்கிறது பெயரச்சம்ங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியுது. ஆனா அதுல இன்டெப்தா தெரிநிலை பெயரச்சமா ஆர் குறிப்பு பெயரச்சமா அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியாது. அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இப்போ நம்ம தெரிநிலை பெயரச்சமா இருந்தா என்ன வரணும், செயலும் காலத்தையும் வெளிப்படையா காட்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப சிறிய அப்படிங்கிறது அதுல இருந்து அது செயல் ஏதாவது குறிக்குதா, சிறிய அப்படிங்கறதுல இருந்து நம்ம என்ன செயல் நடக்குது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்க முடியுதா. அப்போ செயலையும் நம்மளுக்கு தெரிய மாட்டுது. அதே போல காலம் சிறிய அப்படிங்கிறது அது நிகழ்காலமா இறந்த காலமா எதிர்காலமா அப்படிங்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி காலத்தையும் அறிய முடியவில்லை. புரிஞ்சுங்களா, அப்போ ஒரு பாயிண்ட் நல்லா தெளிவா புரிஞ்சுட்டோம்னா இதுக்கு ஆப்போசிட்டான பாயிண்ட் தான் இன்னொரு ஒரு வகை. ஓகேவா, அப்போ இதெல்லாம் குறிக்காம பண்பினை மட்டும். அது என்ன பண்பு, இப்ப கடிதம் அப்படிங்கிறது அது ஒரு பெயர் சொல்லுதான். கடிதம் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல்லுதான். அது வந்து சிறிய கடிதமா பெரிய கடிதமா அப்படிங்கிற அத பண்பை மென்ஷன் பண்ணுது. அதனாலதான் இத பண்பை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது. இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம். ஓகே, அப்ப குறிப்பு பெயரச்சம்னா என்ன அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுங்களா, ரைட். இப்போ இதுல என்னென்ன எக்ஸாம்பிள் வருதோ அதெல்லாம் நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை பொறுத்துதான்
உங்களால் அடுத்தடுத்தது வேற எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் உங்களால் கிளியராக புரிஞ்சுக்க முடியும். நான் சொல்லியிருக்க பாயிண்ட்டையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து வினையெச்சம். இப்போ நம்ம பெயரெச்சம் கான்செப்ட் புரிஞ்சுட்டு அப்படின்னாவே அதுலேயே உங்களுக்கு 50% எல்லா கான்செப்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வினையெச்சம். வினையெச்சம் எடுத்துட்டீங்கன்னா படித்து என்னும் சொல் முடித்தான், வியந்தால், மகிழ்ந்தார் போன்ற வினை சொற்கள் ஒன்று கொண்டு முடியும். அப்போ படித்து அப்படிங்கிறது நீங்க இந்த வார்த்தை வந்து ஒரு எச்ச சொல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஓகே. முடிவு இல்லாம முற்று பெறாம இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்போ எப்படி நம்ம பெயரெச்சங்கிற கண்டுபிடிக்கிறோம்? ஒரு குறிப்பிட்ட வார்த்தைக்கு பக்கத்துல என்ன வார்த்தை, அது பெயர் சொல்லான வார்த்தை வருதா ஆறு வினை சொல்லான வார்த்தை வருதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அப்போ படித்து முடித்தான், முடித்தான் அப்படிங்கிறது ஒரு வினை சொல். அப்போ ஒரு எழுத்து ஒரு வார்த்தைங்கிறது ஒரு எச்ச வார்த்தை பக்கத்துல ஒரு வினை சொல்லோட முடிஞ்சு அப்படின்னா இந்த படித்து அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்லலாம்? வினை சொல்னு சொல்லலாம். அப்ப நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த வினை எச்சம்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ பெயரெச்சமும் வினை எச்சமும் எதை பொறுத்து அமையும், எதை பொறுத்து அதுக்கு பெயர் வைக்கிறோம்? பக்கத்துல வினை சொல் வருதா அல்லது பெயர் சொல் வருதா, இதை பொறுத்து. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சா? இப்ப படித்து வியந்தான், படித்து அப்படின்னு இருக்கு, அது பக்கத்துல வியந்தான் அப்படிங்கிற வினை சொல் போட்டா மட்டும்தான் இது முழுமை அடையுது. அப்ப படித்து அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லலாம்? வினையச்சம் அப்படிங்க நம்ம சொல்லலாம். இப்ப ரெண்டாவது குழு என்ன அப்படின்னா, எப்படி பெயரச்சம் ஆ அப்படிங்கிற ஒரு எழுத்து விகுதியில முடியுமோ அதே போல வினையச்சம் மேக்சிமம் 99% எத்தனைல முடியும், என்னல முடியும் அப்படின்னா ஊல முடியும். ஊ அப்படிங்கிற விகுதி. இப்ப படித்து அப்படின்னா ஊல முடியுதா? எழுது. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஊ அப்படிங்கிற ஒரு விகுதியில முடிகிற ஒரு வார்த்தையை நம்ம என்ன சொல்லலாம்? வினை எச்சம் சொல்லலாம். பின்னாடி எக்ஸாம்பிள்லாம் பார்க்கும்போது புரியும். இப்போ இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சம் வினை எச்சம். அப்போ வினையை கொண்டு தானே இது முடிஞ்சிருக்கு. முடித்தான், வியந்தான் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. இப்ப இதுல 2 வகை இருக்கு. என்ன? தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம். பாருங்க, எழுதி வந்தான். இப்ப ஊ அப்படிங்கிற முடிஞ்ச மாதிரி அதே போல ஊ இ இந்த 2 இதுல முடியுது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, மோஸ்ட்லி இந்த ஊ இ இதுலதான் முடியுது. இப்ப இங்க பாருங்க, எழுதி வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர் இருக்கு. இப்ப எழுதி அப்படிங்கிற வார்த்தை பக்கத்துல ஒரு வினை சொல்லோட முடிஞ்சிருக்கனால எழுதி அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம்? வினை எச்சம் சொல்லலாம். புரிஞ்சுங்களா? அப்போ ஒரு கான்செப்ட் நல்லா தெளிவா புரிஞ்சுட்டீங்கன்னாவே அடுத்தடுத்தது உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிடும். இப்போ இதுல எழுதி அப்படிங்கிறது என்ன சொல்றோம்? அதோட செயலையும் குறிக்குது. அது மட்டும் இல்லாம இறந்த காலத்தையும் குறிக்குது. அப்போ ஒரு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் தெரிநிலை வினையச்சம். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்குல்ல. பெயரச்சம் அதே கான்செப்ட் தானே. அதாவது தெரிநிலை பெயரச்சமும் அதே கான்செப்ட் தானே. செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் பார்த்துருந்தோம். அதே போலதான் வெளிப்படையாக காட்டும் வினையச்சம் தெரிநிலை வினையச்சம். இப்ப இதே போல அடுத்த சின்னது நீங்க கவனிக்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மெல்ல நடந்தான். அப்போ இந்த மெல்ல அப்படிங்கிறது ஒரு வினையச்சம். எப்படி நம்ம வினையச்சம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? பக்கத்துல வந்தான் அப்படிங்கிற ஒரு வினை சொல்லதான் இங்க கம்ப்ளீட் ஆகுது. அப்போ இந்த மாதிரி மெல்ல அப்படிங்கிறது பக்கத்துல ஒரு வினை சொல்ல முடிஞ்சதுனால இதை ஒரு வினை எச்சம் நம்ம சொல்றோம். ரைட். இது அதுக்கப்புறம் இது தெரிநிலை வினையச்சமா குறிப்பு வினையச்சமா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? மெல்ல அப்படிங்கிறதுல இருந்து நம்ம அது என்ன செயல் அப்படிங்கிறதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அது என்ன காலம் அப்படிங்கிறதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஓகே. செயலையும் தெரிஞ்சுக்க முடியாது, காலத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால இதை நம்ம என்ன சொல்லலாம்? குறிப்பு பெயரெச்சம் சொல்லலாம். அதுலயும் மேக்சிமம் எதை வந்து கம்ப்ளீட்டா தெளிவா சொல்லும்? மெல்ல என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை, மெதுவாக என்னும் பண்பை மட்டும் உணர்த்துகிறது. அப்போ காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் அதன் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சம் குறிப்பு வினையச்சம். ஓகே. அப்போ ஒரு பார்ட் நம்ம வினையச்சத்துல பெயரச்சம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதோட டைப் என்ன, அதுல என்ன வரும், என்ன கண்டிஷன் வரும் அப்படிங்கறத நல்லா தெளிவா தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாவே இன்னொரு பார்ட் ஈஸி. ஓகேவா? இப்போ எச்சம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 கேட்டகரி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்திருந்தோம்? பெயரெச்சம் நம்ம பார்த்திருந்தோம். ஓகேங்களா? பெயரெச்சம். ரெண்டாவது என்ன?
வினை எச்சம்ங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இதுல 2 வகை இருக்கு, நம்ம பார்த்துட்டோம். ஓகே, தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். அதே போல தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இது போக 3வது முற்றெச்சம் அப்படிங்கிறது. அது என்ன முற்றெச்சம்? முற்று பெற்ற மாதிரி இருக்கும், ஆனா ஒரு எச்ச வார்த்தையோட முடிஞ்சிருக்கும். அது என்ன வரும் வராது அப்படிங்கிற வடிவேல் காமெடி மாதிரி தான். இப்ப பாருங்க, நம்ம இது அதிகமா நம்ம பயன்படுத்த மாட்டோம். வள்ளி படித்தனள். இதென்ன படித்தனள் வித்தியாசமா இருக்கு. இத்தொடரில் படித்தனள் என்னும் சொல் படித்தாள் என்னும் வினைமுற்று பொருளை தருகிறது. ஓகே, ஆனா பொருளை தான் தருகிறது. படித்தனள் அப்படிங்கிற படித்தாள் அப்படிங்கிற வினைமுற்றை தான் தருது. இப்ப டைரக்டா படித்தாள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இது எந்த பிரச்சனையும் இல்லை, டைரக்டா வினை சொல்லோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆனா படித்தனள் அப்படின்னு வந்ததுனால படித்ததனால், இப்ப வள்ளி படித்ததனால் மகிழ்ந்தாள் அப்படிங்கிற போது என்ன மீனிங் வருது அப்படின்னா படித்ததனால் மகிழ்ந்தாள் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை கொடுக்குது. அப்போ நம்ம படித்ததனால் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து என்ன ஒரு முழுமை அடைஞ்சிருக்குங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியாது. இப்ப படித்ததனால் மகிழ்ந்தாள் அப்படிங்கிற கரெக்ஷன் மகிழ்ந்தாளோட முடிஞ்சா மட்டும்தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்குவோம், இது முற்று பெற்றுச்சு, முழுமை அடைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்போ இந்த மாதிரி படித்தனல் எழுதினல் இந்த மாதிரி வரும். ஓகே, சொல் படித்து என்னும் வினையெச்ச பொருளை தந்து இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். ஓகே, முற்றெச்சம்ங்கிறது என்ன? படித்தனல்ங்கிறது ஒரு முற்றுச்சொல்ங்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா படித்து அப்படிங்கிற ஒரு வினையெச்ச பொருளை தருகிறது. ஓகேங்களா? ஸோ அதனால வினையெச்ச பொருளை தந்து மறுபடியும் எதோட முடியுது, ஒரு வினை முற்று வார்த்தையோட முடியுது. இப்ப மகிழ்ந்தாள் அப்படிங்கிறதா ஒரு வினை முற்று வார்த்தை, இதோட முடியுது. புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளா இந்த கான்செப்ட் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். இதை கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னாவே இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸசைஸ் ஈஸியா நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ வந்த என்னும் சொல்லை பயன்படுத்தி வெவ்வேறு தொடர்களை எழுதுக. வந்த அப்படிங்கிறது ஆக்சுவலா வந்துட்டு என்ன, இது ஒரு இப்போ ஆ அப்படிங்கிறதுல முடியுதா? ஸோ வந்த மாணவன், வந்த மாடு, இந்த மாதிரி தான் நம்ம மென்ஷன் பண்றோம். அப்போ என்ன ஆகும், லாஸ்ட்ல அது ஒரு பெயர் சொல்லோட தான் முடிஞ்சிருக்கு. அப்போ இது என்ன, பெயரச்சம் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எந்த எக்ஸாம் வேணா நம்ம போட்டுக்கலாம். அடுத்து வரைந்து. வரைந்து என்னும் சொல்லை பயன்படுத்தி வெவ்வேறு தொடர்களை எழுதுக. வரைந்து வந்தான். வந்தான் அப்படிங்கிறது ஒரு வா அப்படிங்கிற ஒரு வினை சொல். ஓகேவா? அப்போ வினை சொல்லோட முடிஞ்சிருக்கனால வரைந்து அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், வினை எச்சம் நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஊ அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கா, இது வந்த அப்படிங்கிறது ஆள முடிஞ்சிருக்கா. அப்போ இந்த மாதிரி ஆள முடிந்தா பெயரெச்சம், ஊல முடிஞ்சா வினை எச்சம் நான் சொல்லியிருந்தேன். அதை வச்சும் ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சா? நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் கேள்விகள் கவனிங்க. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்ல நம்ம என்னன்னு சொல்லலாம், முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்ல எச்சம் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் கீழ்காணும் சொற்களில் பெயரச்சம் என்ன? பெயரச்சம் எதுல முடியும், ஆல முடியும். அப்ப பார்த்த அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இது ஆன்சரா எடுத்துக்கலாம். இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும், அதுக்கு அடுத்து எந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். இப்போ படித்து முடித்தான் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம், படித்து வந்தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இது ஒரு சரி, படித்து வந்தான் அப்படிங்கிற ஒரு வினை சொல்லோட முடியுது. அப்ப இது வந்து வினை எச்சம். ஓகே, பெயரெச்சம் கிடையாது. அதே போல எழுதி வந்தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அப்போ எழுதி வந்தான் அப்படிங்கிற போது அது ஒரு வினை சொல்லோட முடியுது. அப்ப இதுவும் வினை எச்சம், பெயரெச்சம் கிடையாது. வந்து அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ வந்து சென்றான், வந்து அமர்ந்தான், இந்த மாதிரி நம்ம ஒரு வினை சொல்லோட தான் முடியுது. அப்ப இதுவும் வினை எச்சம் தான். பார்த்த பையன், ஓகே, இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, பார்த்த பெண், இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு பெயர் சொல்லோட முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த பார்த்த அப்படிங்கிறது தான் இதோட பெயரச்சம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக அவங்க நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிட முடியுதா? இந்த பேசிக்ஸ் நான் ஆரம்பத்திலே நான் சொன்ன பேசிக்ஸ் நல்லா தெளிவாக தெரிஞ்சால் தான் உங்களால் எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்மளுக்கு தேவையான ஆன்சரையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும், மற்ற ஆப்ஷனும் என்ன அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். அடுத்து குறிப்பு வினை எச்சம். வெளிப்படை டேஸ் வெளிப்படையாக காட்டாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க.
இவங்க கொடுத்துருக்கிறதுல காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாது. ஓகே, ஸோ காலத்தை வந்து இங்கே வெளிப்படையாக காட்டாது, செயலை வந்து வெளிப்படையாக காட்டாது. இந்த மாதிரி மீனிங்லாம் நம்ம பார்த்துருப்போம். மெயினாக எதை வெளிப்படையாக காட்டாது? காலத்தை வெளிப்படையாக காட்டாது. ஓகே, இதுதான். இப்போ பொறுத்துக்க அப்படிங்கிற கவனிங்க. நடந்து, நடந்து அப்படிங்கிறது முடியுது. இப்போ நடந்து வந்தான் அப்படிங்கிற ஒரு வினை சொல்லதான் போன. அப்ப நடந்துங்கிறது ஒரு வினை எச்சம். அடுத்து பேசிய பையன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, பேசிய மாணவன் அப்படின்னு சொல்லலாம். அது பெயர் சொல்ல முடியுது. அப்போ இந்த பேசி அப்படிங்கிறது பெயரெச்சம். அடுத்து எடுத்தனன் உண்டான். ஸோ அப்போ இது என்ன? எடுத்தனன் அப்படிங்கிறத இது வந்து நம்ம எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? முற்று எச்சத்தில் கேள்விப்பட்டிருக்கோம். மயில்தான், மயில்தான், படித்ததன் மயில்தான், இந்த மாதிரி நம்ம பார்த்தோம். அப்போ இந்த எடுத்த நன் இந்த மாதிரி நன்னுன்னு வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாவே அது முற்றச்சம்ங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். மூணாவது. அடுத்து பெரிய அப்படிங்கிறது என்ன? இது வந்துட்டு எந்த செயலையோ அல்லது எந்த ஒரு காலத்தையும் மென்ஷன் பண்ணாம குறிப்பிட்ட பண்பை மட்டும் மென்ஷன் பண்ணுது. அப்ப இது ஒரு குறிப்பு பெயரெச்சம். ஓகே, பெரிய பையன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்ப இங்க என்ன நம்ம சொல்லலாம்? பையன் வந்துட்டு ரொம்ப பெரிய பையனா இருக்கான். அப்ப அதனோட பண்பு அப்படிங்கிற கான்செப்ட், பெயரோட பண்பை மென்ஷன் பண்ணுது. அப்ப இது குறிப்பு பெயரெச்சம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? இதுதான் நாலாவது. அப்ப அழகா இந்த மாதிரி அவங்க கூட வினையச்சம் பெயரெச்சம் ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்தது பாருங்க, எது பெயரெச்சம். இப்ப இந்த வார்த்தையெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. எது பெயரெச்சம், எது வினையச்சம் சொல்றாங்க. இப்ப பெயரெச்சம் பொதுவா பார்த்தோம்னாவே எல்லாத்துலயும் ஆள முடியும். வினையச்சம் எல்லாத்துலயும் ஊழ முடியும். இப்ப பாருங்க, நல்ல ஆள முடியுதா? அப்போ நல்ல பையன் தான் நம்ம சொல்லுவோம். அப்ப பெயரை கொண்டு தானே முடியுது. அப்ப நல்ல அப்படிங்கிறது ஒரு பெயரெச்சம். அதே போல படுத்து அப்படிங்கிறது, படுத்து வந்தான், படுத்து உருண்டான், இந்த மாதிரிலாம் சொல்றோம்னா ஒரு வினையோட முடியும். அப்போ இது ஒரு வினையெச்சம். ஊழ முடியுதா? அடுத்து பாய்ந்து, பாய்ந்து வந்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவும் ஒரு வினையில தான் முடியுது, செயல்ல தான் முடியுது. அப்ப பாய்ந்து அப்படிங்கிறதும் ஒரு வினையெச்சம். அடுத்து எரிந்த, எரிந்த பையன் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? எரிந்த கல் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு லாஸ்ட்ல பெயரை கொண்டு முடியுது. அப்போ எரிந்த அப்படிங்கிறது ஒரு பெயரெச்சம். ஆள முடியுதா? இப்போ நீங்க ஃபாஸ்டா தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆள முடியுது. அதே போல வீழ்ந்த, மாட்டிய, அழைத்த, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆள முடியுது. அப்போ இதை ஒரு பெயரெச்சமா சொல்லிக்கலாம். அடுத்து கடந்து, அடுத்தது பிடித்து, பார்த்து, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஊழ முடியுது. அப்போ இதை என்ன சொல்லலாம்? வினையெச்சம்ங்கிறத நம்ம சொல்லலாம். புரிஞ்சுங்களா? ஸோ குயிக்காக நம்ம இதற்கான ஆன்சராக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ மற்ற கேள்வியெல்லாம் இருக்குது, கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். இந்த அழகிய மரம் எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு பாருங்க. ஸோ இப்போ வந்து மரம் அப்படிங்கிறது இருக்கா? அப்போ இது ஒரு பெயர். ஓகே, ஸோ பெயரெச்சம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அழகிய அப்படிங்கிறது ஒரு பண்பை மட்டும் குறிக்குது. ஓகே, அப்போ குறிப்பு, குறிப்பு பெயரெச்சம் அப்படிங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஆப்ஷன்ல குறிப்பு பெயரெச்சமா, ஆர் தெரிநிலை பெயரெச்சமா, குறிப்பு வினையச்சமா, ஆர் தெரிநிலை வினையச்சமா, அந்த 4 ஆப்ஷன் தான் இருக்கும். ஈஸியாக அதோட ஆன்சர் குறிப்பு பெயரெச்சம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் வேற வேற டாபிக் வரும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம இயல் வைஸ் பார்க்கும்போது ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வினையச்சம் பெயரெச்சம் மட்டும். இதே சேம் கான்செப்ட் தான் எங்கே வரும்? 10th ஸ்டாண்டர்ட்லையும் வரும். நீங்கள் 10th ஓல்டு தமிழ் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ எச்சம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இயல் 2ல். இதுக்கு முன்னாடியே முற்று அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதை நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் எடுத்திருக்கேன். இப்போ எச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயல்விழி படித்தால், கோதை சென்றால், இந்த மாதிரி மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் எச்சம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுல 2 வகை என்ன, பெயரெச்சம் வினையச்சம்ங்கிற சொல்லியிருப்பாங்க. இப்போ படித்த, கயல்விழி, சென்ற, கோதை, இந்த மாதிரி இருக்கா? அப்ப இந்த படித்த அப்படிங்கிற வார்த்தையா இருக்கட்டும், சென்ற அப்படிங்கிற வார்த்தையா இருக்கட்டும், பக்கத்துல ஒரு பெயர் சொல்லோட தான் முடிஞ்சிருக்கு. அதனால இது என்ன சொல்லலாம்? படித்த, சென்றலாம் பெயரெச்சம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். அதான் இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது வந்துட்டு காலத்தை காட்டும் அப்படிங்கிற பெயரெச்சங்கள் காலத்தை காட்டும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. படித்த கயல்விழி, படிக்கின்ற கயல்விழி, படிக்கும் கயல்விழி அப்படின்னா இது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்தையும் வந்து இங்க காட்டுது. அதனால பெயரெச்சம்ங்கிறது
கால வகையால் 3 வகைப்படும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. இதுலயே 2 வகை என்ன நம்ம பார்க்குறோம், தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னா இப்போ இந்த வந்த அப்படிங்கிற போது இது ஒரு செயலையும் குறிக்குது, அதே போல வந்த காலம் இறந்த காலத்தையும் குறிக்குது. அப்போ இந்த இறந்த காலம், நிகழ்காலம் எல்லாத்தையுமே வந்து எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் இது 3யுமே மென்ஷன் பண்ணக்கூடியது வந்தது அப்படின்னாவே நம்ம என்னன்னு பார்த்துருந்தோம், தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அப்போ இந்த வந்த இதெல்லாம் வந்து இது ஒரு தெரிநிலை பெயரெச்சம் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதே இது வந்துட்டு உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் உண்ட இளங்கோவன் அப்படிங்கிறது இது என்ன தெரிநிலை பெயரெச்சமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், உண்ட அப்படிங்கிறது ஒரு செயலையும் குறிக்குது, அதே போல் சாப்பிட்டு முடிச்சிட்டான் அப்போ காலத்தையும் வந்து காட்டுது. ஓகே, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதாவது ரொம்ப தெளிவாக நோட் பண்ணியிருப்பாங்க. யாரு செய்பவள் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? செய்பவள் அப்படின்னு பார்த்தோம்னா செய்பவன் இளங்கோவன். அடுத்து கருவி அப்படிங்கிறது களம். ஓகே, இது எந்த இடமோ சாப்பிட்ற இடமோ அதுதான். ஓகே, நிலம் அப்படிங்கிறது வீடு, செயல் அப்படிங்கிறது உண்ணுதல், காலம் அப்படிங்கிறது இறந்த காலம். ஓகேவா, உண்ட அப்படிங்கிற போது அதே போல் செய்பொருள் என்ன, இந்த சாப்பாடுங்கிறதா சோறு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நல்லா தெளிவாக காட்டக்கூடியதான் தெரிநிலை வினைமுற்று. இதே இது வந்துட்டு இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா எதிர்மறை வினைமுற்று இந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா, இப்போ உண்ட இளங்கோவன் அப்படின்னா உண்ணாத இளங்கோவன் அப்படிங்கிற மாதிரி எதிர்மறையாக சொல்லக்கூடியது எதிர்மறை தெரிநிலை பெயரெச்சம். இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இதே போலதான் குறிப்பு பெயரெச்சம். அப்போ காலத்தை செயலை உணர்த்தாமல் பண்புடை மட்டும் உணர்த்தி வரக்கூடிய நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சுல. ஸோ அகைன் நம்ம இதை ரிப்பீட் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா, ரைட். இதுல வந்து நல்ல மாணவன், தீய மாணவன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்ப நல்ல அப்படிங்கிறது இது ஒரு குறிப்பு பெயரெச்சம் தான். ஏன்னா பின்னாடி ஒரு பெயரெச்சத்தோட முடியுது. அதே போல நல்ல அப்படிங்கிறதுல இருந்து நம்ம வேற எந்த காலத்தையும் செயலையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஒன்லி அதோட பண்பை மட்டும்தான் குறிப்பிட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதனால அதை குறிப்பு பெயரெச்சம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே போலதான் தீய அப்படிங்கிறது ஒரு பண்பு தான், ஆனா எதிர்மறையான பண்பு அப்படின்னு சொன்னதுனால இங்க எதிர்மறை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இங்க சொல்லியிருப்பாங்க. இதே சேம் மெத்தட் தான் வினையெச்சம். அப்போ இந்த படித்து, பாட கேட்டான், ஓடி சென்றான், போய் பார்த்தான், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வினையெச்சம் சொல்றதுக்கு என்ன காரணம், இதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஒரு வினை சொல்லதான் முடிஞ்சிருக்கு. அதனால இந்த மாதிரி படித்து, பாட, ஓடி, போய் இந்த மாதிரிலாம் வார்த்தை எல்லாமே வினையெச்ச வார்த்தைகள். ஓகே, புரிஞ்சுங்களா? அப்ப வினையெச்ச வார்த்தையிலையும் காலத்தை பொறுத்து 3 வகையா பிரிக்கலாம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்கால வினையெச்சங்கிறது. இப்ப படித்து வந்தான் அப்படின்னு சொன்னோம்னா அது இறந்த கால வினையெச்சம். படித்து வருகின்றான் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல வந்து படித்துங்கிறது ஒரு நிகழ்கால வினையெச்சம். படித்து வருவான் அப்படின்னா எதிர்காலத்துல நடக்கூடியது, அப்ப எதிர்கால வினையெச்சம். ஓகே, இந்த மாதிரி செய்த செயல்கள் அதே போல காலத்தையும் காட்டுவது தெரிநிலை வினையெச்சம். இதை பின்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஆல்ரெடி இங்க நம்ம பார்த்ததான். அதே போல குறிப்பு வினையெச்சங்கிற போது காலத்தை எதுவும் காட்டாம அதோட பண்பினை மட்டும் காட்டும். ஓகேங்களா, சரி, இது நம்ம என்ன சொல்லலாம், குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா, இப்ப முற்றெச்சம் அப்படிங்கிறது அகை நீங்க மென்ஷன் பண்ணிருக்காங்களா? இப்போ மைதிலி வந்ததனல் பாடினாள் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வந்ததனல் பாடினல். அதே போல முருகன் படித்ததன் தேரினன் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்ததன், படித்ததன் இந்த மாதிரிலாம் வினைமுற்றல் வந்தது. எது மீனிங், எதை மீன் பண்ணுது, வந்து படித்து. இப்போ வந்து பாடினாள் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை கொடுக்குது. அதே போல முருகன் படித்து தேறினான், படித்ததுனால அவன் பாஸ் ஆனான் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை தெரியுது. அப்போ இந்த வந்து படித்து அப்படிங்கிற மீனிங்கை தர்றதுனால இந்த வார்த்தைலாம் என்ன சொல்லலாம், முற்றெச்சம் மென்ஷன் பண்ணலாம். இதோட சேர்த்து எதோட முடியுது, ஒரு வினை சொல்லோட முடியுது. ஓகேவா, இந்த மாதிரி இந்த வார்த்தையில எச்ச பொருள் வந்து
மற்றொரு வினைமுற்றை கொண்டு வருவதே முற்றெச்சம். இதை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். ஓகேங்களா? ஸோ இதை வச்சுதான் இங்கே ஒரு சில பேசிக்கான ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். பாருங்க, தொகை சொற்கள் இல்லை நம்ம பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். வேற என்ன வார்த்தை இருக்கு இங்க? அவ்வளவுதான். எஸ், ஓகேவா? இப்போ இது நல்லா தெளிவா புரிஞ்சுல? ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தெளிவா வினை எச்சம்னா என்ன, பெயரெச்சம்னா என்னங்கிற தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ டிஎன்பிசியில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கிற சும்மா ஓவரலா நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்க, வினை எச்சமா இருக்கட்டும், வினை முற்றா இருக்கட்டும், அது வந்து வேர் சொல்ல இருந்தும் கேட்கலாம், ஆர் மற்ற ஒரு தொழிற்பெயர்ல இருந்து கூட கேட்கலாம், எதுல இருந்து வேணா கேட்கலாம். இப்போ பிடி என்ற சொல்லின் வினை எச்சம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப இதுல வினை எச்சம் அப்படின்னாவே இதுல முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், தூ அப்படிங்கிறதுல முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆர் நம்ம அந்த பின்னாடி என்ன, இப்ப பிடித்தால் அப்படிங்கிறது முழுமை அடைஞ்சிருச்சு. அப்ப இது நம்ம சொல்லலாம் வினை முற்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இது ஒரு வினை முற்றுன்னு நம்ம சொல்லலாம். ஆனா அவங்க கேட்டிருக்கிறது வினை எச்சம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன் சி கவனிங்க. பிடித்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு பெயர் சொல் போட முடியுமா, ஆறு வினை சொல் போட முடியும்? கவனிங்க, பிடித்த பையன். ஓகே, அப்போ இங்க வந்து நம்ம என்ன சொல்ல முடியும், ஒரு பெயர் சொல்ல தான் குறிப்பிடுறோம். அப்போ இந்த பிடித்த அப்படிங்கிறது என்ன, இது ஒரு பெயரெச்சம். ஓகேங்களா? ஆனா அவங்க கேட்டுக்கு வினையச்சம் தான். இப்போ அடுத்தது பிடித்தல் அப்படின்னு மென்ஷன் பண்றது, இந்த மாதிரி தள்ளுன்னு மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக் என்ன, இது ஒரு தொழிற்பெயர் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ இது தொழிற்பெயர். அப்போ இங்க பாருங்க, பிடித்து அப்படின்னு இருக்கு. இதுக்கு அடுத்து என்ன சொல்ல முடியும், பிடித்து வந்தான், மீன் பிடித்து வந்தான் நம்ம சொல்றோம்ல. அப்ப பிடித்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்தான் அப்படிங்கிற ஒரு வினை சொல்ல நம்ம போடுறோம். அப்ப இந்த வினை சொல்லோட முடியறதுனால தான் இந்த பிடித்து அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம், வினை எச்சம் சொல்லலாம். இதுதான் சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அழகா எந்த வித டவுட்டும் இல்லாம 100% எக்ஸாக்டான ஆன்சர் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த கிளாஸை யார் எத்தனை பேர் முழுசா நீங்க கவனிச்சிருக்கீங்களோ கண்டிப்பா உங்களால நல்லா தெளிவாக முடியும். ஓகே, இதுக்கப்புறம் எந்த வார்த்தையில் நீங்க பார்த்தாலுமே அதில் உங்களால் எது வினைமுற்று, எது பெயர் வினை எச்சம், பெயர் எச்சம், இந்த மாதிரிலாம் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அடுத்த கவனிங்க, 23வது கொஸ்டின். நட என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று என்ன? வினைமுற்று என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே வினைமுற்று தான் கேட்டிருக்காங்க. இப்போ நடந்த பையன், அப்போ இதை நம்ம சொல்லலாம் பெயரச்சம் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஓகே, பெயரச்சம் மென்ஷன் பண்ணலாம். அதே போல நடந்து வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்ப இது வினையச்சத்தோட வினை சொல்லோட முடியுது. அப்ப இது ஒரு வினையச்சம் நம்ம மென்ஷன் பண்ணலாம். அடுத்தது நடத்தல். இந்த தள்ளுன்னு முடியுது அப்படின்னாவே மோஸ்ட்லி என்னது, தொழிற்பெயர். ஓகேவா? தொழிற்பெயர். இப்ப நடக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு வினையோட முற்று பெற்றிருக்கு. அப்ப வினை முற்று அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன, இங்க கேட்ட கேள்விக்கு என்ன ஆன்சர், நடக்கிறது அப்படிங்கிறதா. புரிஞ்சுங்களா? ஸோ அழகா இந்த 2 கொஸ்டின்ல உங்களால் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். இது போக என்ன, வா அப்படிங்கிற சொல்லிக்குரிய பெயரச்சத்தை கண்டறிய அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வருதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர், வந்தான் அப்படிங்கிறது பெயர் சொல். ஓகேங்களா? வந்த பையன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதுதான் கரெக்டான பெயரச்ச சொல். ஓகேங்களா? வந்து நடந்தான், வந்து அமர்ந்தான் நம்ம சொல்லணும் அப்படின்னா இது ஒரு வினைச்சொல்லோட முடியும். அப்போ வந்து அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், ஒரு வினையச்சம் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அழகா நான் கொடுத்துருக்க ஆப்ஷனும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அரைந்தனன். இதே ஆக்சுவலாக வந்து அரைந்தனன் அப்படிங்கிறதே நம்ம என்ன சொல்லலாம், இது ஒரு முற்றெச்சம் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். இப்போ இதோட வேர் சொல்லை தருக அப்படின்னா இப்போ அரை அப்படிங்கிறதான் இதோட வேர்ச்சொல். ஓகே, வேர்ச்சொல் மோஸ்ட்லி என்ன ஆகும், ஒரு கட்டளை வாக்கியமாக வரும். அதே போல் பகுதியாக இருக்கும், அந்த சொல்லோட பகுதியாக இருக்கும். ஓகேவா? அரை கூட்டல் இத்து, அது இந்தானது விகாரம், அன் தா கூட்டல் அன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. இதோட வேர்ச்சொல் என்ன, அரை அப்படிங்கிறதா. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் நான் சொல்லியிருக்க கான்செப்ட் நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ நீங்கள் முழுமையாக வினையச்சமாக இருக்கட்டும், பெயரச்சம் எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சிருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அதே போல் உங்களோட கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து நல்லா உங்களோட பாசிட்டிவான கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் அனுப்புகிற அந்த கமெண்ட் செக்ஷனில் அனுப்பக்கூடியது கண்டிப்பாக எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே போல்
நான் பார்க்குற மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.